ஹலோ அண்ணா பட்டினப்பாக்கமா வந்திருக்கீங்க? ஆமாம், யார்? புஷிண்ணே. ஓ சொல்லுங்கள். ஆமாம், கட்சி விரோத நடவடிக்கை ஈடுபடுறீங்களண்ணே? கட்சி விரோத நடவடிக்கையா? ஆமாண்ணே, இப்போ தான் சொன்னேன். இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அழுத்தம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் அழுத்தம் இருந்தது. அது சொன்ன அதை சொல்லுங்கள், சேர்த்து சொல்லுங்கள். அடுத்து டக்குன்னு என்னையா? எனக்கா? அதுவும் எனக்கா? ஆமாம், அவங்களுக்கு தான் கரூர் ஆழத்தில் போட்டு நம் சமூகத்திலே 1.5 கோடி பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள். உன் சமூகத்தில் 2 கோடி, எந்தில் 6 கோடி, மொத்தத்தில் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை. கதவு தட்டினோன்னே கியா விஜய், கியா விஜய், விஜய் பார்க்கணும், மெய் ஜாவ். விஜய் என்டிஏ போனால் என்ன பண்ணணும்னு கேட்டால் எங்கே வேணால் போட்டோம். என்டிஏன்றது எந்த ஊரில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆமாம், என்டிஏன்றது பிஜேபி அதிமுக. அப்படியா? சரி, இப்போ என்ன அப்போதுக்கு துணை முதல்வர் பேட்டி ஆச்சா பூச்சா ஆய்வு பாவி கொண்டானே 41 பேர். இவரு நான் கொல்லன்னு ஓடினாரா? சசிகலா அப்படியே வாய்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ அதிமுக செம்ம ஸ்ட்ராங் பார்ப்போம் வந்துச்சா அந்த எண்ணம். இன்னொன்று இவர்கள் சொன்னது பிஜேபி என்டிஏக்குள்ளே அடிச்சுக்குவாங்க, அதிமுக அடிச்சுக்குவாங்க. எடப்பாடி இங்கே உட்காந்துருப்பாங்க இருக்கும்னு பார்த்தா நாளை நமது படத்தை பார்த்த மாதிரி இருந்தது. நாகராஜன் வீடு எங்கும் ஓர் வழி வந்த. பை த பீப்புள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். விசில் சின்னம் தாவேகாக்கு வழங்கப்பட்டுச்சு. இதை அடுத்து அவங்களுடைய செயல் வீரர் கூட்டத்தை மொழிப்போர் தியாகிகள் தினத்தில் கூட்டினாங்க ஒரு ப்ரைவேட் ரெசார்ட்டில். அந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசியலில் திருப்பு முனை ஏற்படுத்துகின்ற கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா விஜயை வைத்து தான் இந்த அரசியல் சுழலுது. இது வரைக்கும் பாஜகவட்டையும் அதிமுகட்டையும் உதவியை பெற்று வந்த விஜய் அவர்களுடைய புறக்கணிப்பு, ஏதோ ஒரு பிரச்சனை, சீட்டு பிரச்சனை, அதில் நேற்று தன்னுடைய நிலைப்பாடை அறிவிச்சிட்டார், தனித்து தான் அப்படின்றத. நான் பாஜகவோட விஜய் பேசி வருகிறார், தொடர்ந்து பேசி வருகிறார்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அன்றைக்கி என்ன யாருமே சொல்ல மாட்டேன், நீங்கள் மட்டும் தான் சொல்கிறீங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஏங்க பேச்சுவார்த்தை நடக்குது, நான் சொல்கிறேன். இல்லைன்னா விஜயை மறுக்க சொல்லுங்கள். ஏங்க கீழே இருக்கவங்கலாம் கொள்கை எதிரி, இந்த ஈர வெங்காயம்லாம் வேணாம், நாங்கள் தனித்து தான் நிற்க போகிறோம், இவர்களும் அவர்களும் எங்களுக்கு எதிரின்னு சொல்லுங்கள். அன்றைக்கி நான் மாற்றிக்கிறேன். இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு, போன வாரம் வரைக்கும் பேசியிருந்தாங்க. இடையில் சில பிரச்சனைகள், லாஸ்ட்டில் எடப்பாடி கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த வீடே இவங்களுக்கு இல்லையாமல் வாடகை விடாமல் கழட்டி விட்றான்ற அளவுக்கு போயிடுச்சு. லாஸ்ட்டில் அது முறிவில் நின்றுருக்குது. நேற்று இவ்வளோ நாளாக பேச்சுவார்த்தை இல்லைன்னா நேற்று விமர்சனம் பண்ண மாதிரி ஏன் இவ்வளோ நாளாக விமர்சனம் பண்ணலான்ற ஒரு கேள்வி வரும்ல. அதே மாதிரி அதிமுக பேச்சுவார்த்தை இது நடத்தலைன்னா இவ்வளோ நாளாக திட்டுற மாதிரி, நேற்று திட்டின மாதிரி இவ்வளோ நாளாக திட்டல. அப்போ நடந்ததில்லை, அது உண்மை தானே. நேற்று அது அந்த மாதிரி தான் பார்க்கணும். தமிழகத்தில் 4 முனை போட்டி உறுதியாகி இருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக நேற்றைய கூட்டம். அதனால் விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டார், தனித்து தான் போட்டின்னு. தன்னுடைய யதார்த்தம், கட்சியுடைய நிலைமை, யதார்த்த நிலைமை, இது எல்லாத்தையும் புறந்தள்ளி விட்டு தன் கூட இருக்கிறவர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுடைய பேச்சை நம்பி அவர் தனித்து போட்டின்னு முடிவெடுத்திருக்காரு. அதற்கான பலனை அவர் அனுபவிப்பார் அப்படின்றதான் நான் பார்க்குறேன். இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அழுத்தம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் அழுத்தம் இருந்தது. அது சொன்னால் அதை சொல்லுங்கள், சேர்த்து சொல்லுங்கள். அடுத்து டக்குன்னு என்னையா? எனக்கா? அதுவும் எனக்கா? ஆமாம், அவங்களுக்கு தான் கரூர் ஆழத்தில் போட்டு ஒரு அழுத்தம் ஓடினீங்களா? இதெல்லாம் சினிமா வசனங்க. அவர் திரும்ப நான் சொல்கிறேன், விஜய் அந்த தாவேகா கட்சியில் யாருமே அரசியல் பேசுவதில்லை. பொதுச் செயலாளர் கூப்பிட்டா நேத்தான் கடைசியாக பேசினார். இவ்வளோ நாளாக எப்பா தம்பி நான் முதல்ல பேசி போயிடுறேன் அப்படின்ட்டு தலைவர் மாதிரி யாரும் கிடையாது. தலைவருக்கு தான் தலைவர் நீங்கள் தலைவரை இது பண்ணீங்கன்னா தலைவர் வேறு லெவலில் தலைவர் வட்டா. அதுதான் ஒரு வார்த்தை இந்த ஆளுகின்ற அரசையோ மக்களுடைய பிரச்சனையோ பேசாத ஒரே ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் இவர் தான். இவ்வளோ லெட்டர்பாடு கட்சி வச்சுருப்பான், மொத்தமே 5 பேர் தான் முன்னாடி உட்காந்துருப்பான். நான் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எச்சரிக்க விரும்புகிறேன் அந்த லெவலுக்கு பேசுவான். இவ்வளோ வருங்காலில் முதலமைச்சர் அவர் கட்சி, சரிப்பா என்ன பண்ண போகிற? இல்லை தலைவர் என்ன சொன்னாரோ தலைவர் பேச்சு, தலைவரை வரணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க.
இவன்ட்ட வந்து சொன்னாங்க. நீங்கள் பாருங்கள் எல்லாருடைய பேச்சும் மக்கள் இன்றைக்கு முடிவு செஞ்சுட்டாங்க. எப்படி பண்ணாங்க? 40% எப்படி 2.5 கோடி வாக்காளர் இருக்கா, இது ரேஷன் அட்டை இருக்குங்க, சரிங்க. அதில் 1/2 கோடியை கழிச்சிருங்க, சரிங்க. மீதி 2 கோடி இருக்கா, இருக்குங்க. வீட்டுக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டால் 2 கோடி. சரி, அந்த வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா வீட்டுக்கு 2 பேர்னு ஏடிஎம்க்கு போட்டால் நாங்கள் பண்ணுவீங்க. இல்லை, வீட்டுக்கு ஒரு ஓட்டு கட்டாயமாக உண்டு அப்படின்னு நிர்மல்குமார் சொல்கிறாரு. அதை தான் சொல்கிறேன். இப்போ வீட்டுக்கு 2 ஓட்டு கட்டாயம் அங்கே உண்டுன்னு முடிவு பண்ணால் தான் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு 2 கோடி, அவங்களுக்கு 4 கோடி. மொத்தத்தில் இவங்க கணக்கெல்லாம் பார்த்தா அந்த ஜாதி சங்கங்கள் சொல்லுவாங்க தெரியுமா, நம் சமூகத்திலே 1.5 கோடி பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள், உன் சமூகத்தில் 2 கோடி, எந்தில் 6 கோடி, மொத்தத்தில் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 17 கோடி. ஆடா பார்த்துருக்கீங்களா? இந்த கதை தான். வீட்டுக்கு ஒருத்தர். நானாக கேட்குறேன், இன்றைக்கி எல்லா இளைஞர்களும் அவங்க பின்னாடி இருக்காங்களா? எங்கேயா சொல்ல முடியுமா? இன்னொன்று, உங்கள்கிட்ட வர்ற இளைஞர்கள்லாம் ஓட்டு போடுற வயசுக்கு வந்துட்டானா? இல்லை சமூக வலைதளத்தில் இந்த பேசிக்கிட்டு இருக்கிறவங்களாம் தமிழ்நாட்டில் தான் ஓட்டு வாக்குரிமை வச்சுருக்காங்கன்னா? பாதி பேர் இன்ஸ்டால் இதுலேயும் இருக்கிறவங்க வேறு மாநிலம், வெளிநாடு, இன்னொன்று இவங்களே பூஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தானே. அதனால் இவருக்கு வாக்கு வரும். நம்ம சொல்கிறது இல்லைன்னா நம்ம சொல்லவே மாட்டோம். அவருக்கான வாக்குகள் இருக்குது. அது 18%, 20% இருக்குது. அது வெற்றியாக மாற்றுமா, இவரை கொண்டு போய் முதல்வராக அமர்த்துமானா? அமர்த்தாது. மக்கள் நல கூட்டணி மாதிரி இவர் பெரிய மக்கள் நல கூட்டணி 2.0வாக இருப்பார். இவர் பிரிக்கின்ற வாக்குகள் என்டிஏக்கு சாதகமாகும், அவ்வளோதான். எப்படியோ நீங்கள் சிறுபான்மை மக்கள் ஓட்டு இவங்கள்ட்ட ஒரு அம்மஞ்சல்லி கிடையாது, என்டிஏக்கிட்ட தான் இருக்குது. இங்கே இல்லை இருக்கு, வரவே வராதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எதுக்கு? என்டிஏக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வரவே எப்படிங்க வரும்? நீங்கள் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் போட மாட்டாங்க, பிஜேபி கூட இருக்காங்க. இந்த அதிமுகவில் இஸ்லாமியர்களாக இருப்பாங்கல்ல, அவங்கள சில பேர் போடுவாங்க. பொதுவான இஸ்லாமியர்கள் வந்து பிஜேபின்னா ஒரு அந்த இது இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் தூப்பம் போட்டு இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் என்ன பண்ணாங்க? தீபம் ஏற்றக்கூடாது, ஏன் பிரச்சனை ஆகிடும்? எப்படியா பிரச்சனை ஆகும்? இஸ்லாமியர்களும் வரவே இருக்கிறாங்க, பொரியெலாம் வச்சுட்டு நிற்கிறாங்க வாழ்த்தி, எங்கே பிரச்சனை? அதெல்லாம் பிரச்சனை ஆகும். அந்த மாதிரி பண்ணாங்களா இல்லையா? அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து அவங்க மனதுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு இது போயிடுச்சு. இவர்களும் அதுக்கு சளைத்தவர்கள் இல்லை. பாஜகவிலும் இதற்கு முன்னே நடந்த நடவடிக்கைகள், கோத்ரா கலவரத்துலேருந்து பலது வந்து அவங்க மனசில் முள்ளா காயமாக இருக்கும்ல. அப்போ அதை மாற்றுறதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். அதற்கு அவர்கள் அந்த இதுவும் மாறிட்டு வரணும். தமிழ்நாட்டில் யாரும் அந்த அரசியல் பண்ணுறதில்ல. இவன் அண்ணாமலைலேருந்து யாருமே அந்த அரசியல் பண்ணுறதில்ல. ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் மாறிடுமா? அப்போ இஸ்லாமியர்கள் நமக்காகன்னு காங்கிரஸும் அது கூட இருக்கிற திமுகவும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் வராரு. விஜய் யாருக்கு எதிரி? நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோங்க, பாசிச பாஜக அப்படின்னு சொல்லும் போது இஸ்லாமியர்கள், அதுவும் இன்றைய இஸ்லாமியர்கள் இளைய தலைமுறை 35 வயசு கீழே எல்லாமே நான் விஜய்க்கு தான் முடிவு பண்ணி ரெடியாகுது. விஜய் என்டிஏ போனால் என்ன பண்ணணுன்னு கேட்டால் எங்கே வேணால் போட்டோம். என்டிஏன்றது எந்த ஊரில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஏம்மா என்டிஏன்றது பிஜேபி அதிமுகவோ? அப்படியா? சரி, இப்போ என்ன அப்போதுக்கு? இல்லைம்மா பாஜகலாம் இருக்காங்க, அது அவங்க எதிர்த்து போட்டோம், நாங்கள் விஜய்க்கு தானே ஓட்டு போட போகிறோம். அவங்க முடிவு வந்து விஜய்க்கான ஓட்டுன்னு ஆகிட்டாங்க. அப்போ விஜய் தனியாக நிற்கிறாருன்னா இஸ்லாமியர்கள் பிரச்சனையே இல்லையே. திமுக வேணான்னு முடிவு பண்ணுறாங்க போவோம். அதே மாதிரி கிறிஸ்துவர்கள், நம்ம ஜோசப் விஜய்னா நம்ம சோசப்பு, அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு இந்த வாக்குகள்ன்றது இவங்கள்ட்ட இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாக்குகள் திமுகவுக்கு போகிற வாக்குகள், திமுகவுடைய வாக்குகள் அதுலேருந்து தான் பிரித்து எடுக்கிறாப்புல. அப்புறம் விஜய் ரசிகர்கள் போன தடவை யார் போட்டிருப்பாங்க? இவரு தானே போட்டிருப்பாங்க, திமுக தானே போட்டிருப்பாங்க. இப்போ அவங்க விஜய்க்கு தானே போட போகிறாங்க. அதுதான் ஆதரவு தெரிவிச்சாருன்னு வேறு ஆதரவு இருந்துச்சு. நான் ஒரு மீட்டிங்கில் சொன்னார். ஆதரவு இல்லை, ஓட்டு போட்டார். என்னமோ ஓட்டு போட்டு யாராவது சொல்லுவாங்களா? நீங்கள் நான் எங்கே சொல்கிறோமா? நான் இது வரைக்கும் இங்கே சொன்னதில்லை. ஆதரவு கொடுத்தோன்னா சொல்லுவோம். அதே மாதிரி பட்டியலினம் 17% இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள். நீங்கள் ஆதவர்ஜினா சொன்னார், அவர்கள வருவாங்கல்ல ஒரு பர்சன்டேஜ். அப்போ இது எல்லாமே திமுகவுடைய கோர் ஓட்டு தானே. அதுக்காகத்தான் இவர்கள் வந்து அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதனால் தனியாக நின்னார்னா பிரச்சனை இல்லை. இது அந்த மாதிரி மாற்றத்தை தான் உருவாக்கும். இதே விஜய் அங்கே போனார்னா அது பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்றது தான் கலை யதார்த்தம். திரு விஜய் அவர்கள் அதே மாதிரி அடுத்து அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து மக்களுக்கு தான் இருக்க அழுத்தம், எனக்கு இல்லை எந்த அழுத்தமும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இது நாள் வரைக்கும் விஜய் அவர்கள்ட்ட எல்லாருமே என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் திமுகவை மட்டுமே தான் எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்னு. இப்போ நேற்றுக்கு என்ன சொல்கிறாரு, இது ஊழல் சக்தி, ஒன்று தீய சக்தி, இன்னொன்று ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இதுவரையிலும் திமுகவை என்ன எதிர்த்து பேசுகிறாரு? ஏதாவது 1-2 சொல்லுங்கள். தீய சக்தி திமுகன்னு வந்து திரும்ப அவர் பேசினா எதிர்ப்பா? வேறு சொல்லுங்கள். திமுக தான் ஆட்சி நடத்துது. இந்த ஆட்சிக்கு எதிராக இவர்கள் ஆட்சி நடத்தும் விதத்தை, மக்கள் பிரச்சனைகளை ஏதாவது பேசியிருக்காரா? சொல்லுங்கள். அதான் மக்களோட இருக்கேங்கிறாங்க சார். மக்களோட இருக்கட்டுங்க. நான் கேட்குறது, ஒரு தலைவனாக நாளைக்கு முதல்வராக வரப்போகிறீங்க, மக்களுடைய பிரச்சனைகள் தெரியும்ல.
இந்தந்த மாதிரி முறையில் ஆட்சி நடத்துகிறாங்க, இது தவறு, நான் வந்தால் இதை செய்வேன் அப்படின்னு தெரியணும்ல. தப்புன்னா இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் போய் சேர்றீங்க, நீங்கள் சேர்றதுக்கு உங்கள் ஹெட்டாக போகிறீங்கன்னா ஒரு 10 நாளாவது அதை வந்து சர்ச் பண்ணுவீங்க. என்னென்ன பிரச்சனை நடந்திருக்குது, கேமராமேன்ட்ட என்ன பிரச்சனை இருக்குது, விஷுவல் எடிட்டர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, எங்கே பிரச்சனை, சோஷியல் மீடியா மேனேஜரா இல்லை என்ன, இல்லை நமக்கு சோஷியல் மீடியா மேனேஜரை தாண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு தேவைப்படுறாரா, இதெல்லாம் பண்ணிட்டு தானே உங்கள் முதலாளிகிட்ட போய் உட்காருவீங்க. சார் இந்தந்த இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும், நமக்கு வந்து பொலிட்டிக்கல் ஆங்கர் சரியில்லை சார், சரியாக எதுவுமே கேட்கல, இதெல்லாம் இப்படி மிஸ் ஆகிருக்குது, பேஜ் இவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா முதலாளியும் உங்களை மதிப்பார்ல, விஷயம் தெரிஞ்சிருப்பா அவர், இவ்வளோ விஷயங்களை ஒரு டேட்டாவோட அனலைஸ் பண்ணியிருக்காரு. நீங்களும் விஷயம் தெரிஞ்சால் தான் அதெல்லாம் அனலைஸ் பண்ண முடியும். கரெக்டாக இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் கேட்குறேன், என்னங்க பிரச்சனை, ஏங்க அந்த சேனலில் இந்த பிரச்சனைலாம் இருக்குதுங்க, இதெல்லாம் சரி பண்ணுங்க. அப்போ பிரச்சனையை புரிஞ்சவனால தான் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான சொல்யூஷனுக்கு போக முடியும். கரெக்டா? கரெக்டு தான். அப்போ இவருக்கு பிரச்சனை என்னன்னு தெரியுமான்னு கேட்குறேன். முதலமைச்சர் நாளைக்கு பதவி ஏற்றுறீங்க, மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு கேட்டிங்கன்னா என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லுவார். நாங்கள் இந்த திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க, இது எல்லாத்தையும் கிடப்பில் போட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. சென்னையில் அம்மா உணவகம் சுத்தமாக அவங்க செயலில் இருந்துச்சிங்க, நான் வந்தால் அதெல்லாம் மறுபடியும் பண்ணுவேன். தாலிக்கு தங்க நான் மறுபடியும் வந்தால் பண்ணுவேன், கூட பட்டு சேலையும் சேர்த்து கொடுப்பாங்க. காவிரி பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, கொள்முதலில் பிரச்சனை பண்ணிட்டாங்க, நிலையங்கள் அதிகம் திறக்காமல் பாதி இது வீணாக போச்சு, நான் வந்து அதெல்லாம் களைவேன், இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன். அந்த மாதிரி தெரியுமான்னு கேட்குறேன். நான் சொல்கிறேன் தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நீங்கள் தினசரி அதெல்லாம் பேசுவீங்க. இல்லை அவர் என்ன சொல்கிறாரு, இந்த விஜய் ஊழலே பண்ண மாட்டான், ஆட்சிக்கு வந்துட்டான் அப்படின்னா ஊழலே பண்ண மாட்டான், எனக்கு பணம் தேவையே இல்லை அப்படின்றாரு. அப்போ ஜனநாயகம் படம் வருதுல்ல, அந்த டிக்கெட்டை அதே வேலைக்கு விற்க சொல்லுங்கள். கரெக்டாக? ஊழல் பண்ண மாட்டீங்களாங்க? இது வரைக்கும் எல்லா படத்துக்கும் என்ன பண்ணீங்கன்னு ஊருக்கே தெரியும். நீங்கள் மட்டும் இல்லை, எல்லா நடிகர்களும். ஏமாத்தவன் யார்? ரசிகர். அவன் பாக்கெட்டில் தான் எடுப்பாங்க. அந்த காலத்துலலாம் உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாது தெரியல, டிக்கெட்டு இந்த தேட்டருக்கு போவாங்கன்னா எல்லாம் குடும்பத்தோடு தான் போவாங்க. தேட்டருக்கு போனால் டிக்கெட்டு ஹவுஸ்ஃபுல்னு போட்டுருவோம். இந்த புக்கிங்லாம் பெரும்பாலும் இருக்காது, ரிசர்வேஷன் உண்டு. அதுவும் தேட்டரில் போய் தான் ரிசர்வேஷன் பண்ணி போய் எழுதி அதில் மார்க் பண்ணி நம்ம கையில் டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துருவாங்க. இந்த ஷோக்கு டிக்கெட்டுன்னு கொடுத்துருவாங்க. அந்த டேட்டுக்கு நம்ம போய் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுவும் கிடையாது. அதுக்கு முன்னாடி சீட் நம்பரே கிடையாது. டிக்கெட்டு வாங்கினா அவன் சாமர்த்தியம் ராசான்றான். அந்த மாதிரி இப்படிலாம் கடந்து தான் இன்றைக்கி சினிமா வந்திருக்கு, ஆன்லைன் புக்கிங் வரைக்கும் வந்துச்சு. அப்போ அன்றைக்கி இருக்கிற நிலமையில் டிக்கெட்டை இந்த மாதிரி ரிசர்வேஷன்லையோ இல்லை மொத்தமாக நம்ம நின்றுட்டு இருப்போம், நம்ம தலைமையில் ஏறி போய் நின்று இறங்கி ஒரு 20 டிக்கெட் 25 டிக்கெட் வாங்கிடுவானுங்க அந்த லோக்கல் ஏரியா ஆட்கள். மற்ற இதெல்லாம் போலீஸ் கிலீஸ்லாம் கவனிச்சிட்டு அவன் பிளாக் டிக்கெட் விற்பான். வேறு யாரும் வந்து விற்கவும் முடியாது. அது நீங்களே 2 டிக்கெட் வாங்கி போட்டீங்க, ஃப்ரெண்டு வரலன்னு ஒரு டிக்கெட் விற்க போனால் உங்களை தான் வந்து பிடிப்பாங்க போலீஸ். அப்போல்லாம் எவ்வளோ இந்த இது படத்தில் கூட ஒரு படத்தில் வருமா, பிரபுதேவா கூட விற்றுட்டு இருப்பாப்புல 20 ரூபா டிக்கெட் 30 ரூபா 40 ரூபான்னு சுயமரம் படத்தில். அது மாதிரி அந்த காலத்தில் விற்பாங்க. இப்போ அந்த வேலையை தான் நீங்கள் பண்ணுறீங்க, அதை கௌரவமாக பண்ணுறீங்க, ஆன்லைனில் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறீங்க. இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? தேவராஜன் ஒருத்தர் சமூக சேவகர் இருக்கார். கபாலி படத்தில் வந்து பல படங்களில் ஒரு கேஸ் போட்டு இன்றைக்கும் வழக்கு இருக்குது. கூடுதல் கட்டணம் ஸ்பெஷல் காட்சி எடுத்து வழக்கு போட்டார். அவர் தான் கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. 5 காட்சி தான், முன்ன 6 காட்சி ஓடிச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ஷோ விட்டா நீ தேட்டர்லேயே கடராசான்ற அளவுக்கு 8 காட்சிலாம் ஓட்டுவாங்க. நம்மால் லாப வெறி தானே. எவன் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன? அப்படி ஒரு அக்கறை இருந்திருந்தால் போதை மருந்து விற்கிற மாதிரி நடிப்பீங்களா? எம்ஜிஆருக்கு ஏன் அக்கறை இருந்தது? எம்ஜிஆர் ஏன் மதிக்கப்பட்டார்? அவருக்கு ஒரு சமூக அக்கறை இருந்தது. சார் எம்ஜிஆரோட மறு உருவம் வருங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க சார். செங்கோட்டையன் அவர்கள் வந்து எம்ஜிஆரோட பயணித்தவர். அவரே சொல்கிறார் எம்ஜிஆருக்கு பிற்பாடு இவ்வளவு செல்வாக்கு திரு விஜய் அவர்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு. செங்கோட்டையன் எம்ஜிஆர் கூட இருந்தப்பவும் சரி, ஜெயலலிதா கூட இருந்தப்பவும் சரி, ஒரு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி பார்க்கணுமா அப்படின்னா வாங்க செங்கோட்டையன் அப்படின்னு பார்ப்பாங்க. எம்ஜிஆருக்கு அது கூட கேட்க தேவையில்ல. ராமாவரத்தில் போய் காலைல நின்னாலே என்னப்பா வாங்க வண்டியில் இறங்க போகலாம் அப்படின்னுவார். இல்லாட்டி இங்கே டி நகரில் இப்போ நினைவில் இல்லமாக இருக்குல்ல, அதான் ஆஃபீஸ், அங்கே வந்தால் எம்ஜிஆரை பார்க்கலாம். இல்லை சத்யா ஸ்டுடியோ போனால் பார்க்கலாம். ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயும் பார்க்கலாம், செக்ரட்டரியேட்லையும் பார்க்கலாம். இப்போ போய் விஜய் பார்க்க சொல்லுங்களேன், எம்ஜிஆரின் மறு உருவத்தை பார்க்க சொல்லுங்களேன். கடைசியாக எப்போ பார்த்தாருன்னு கேளுங்க, ஈரோட பரப்புரை வந்தப்போ. அதுக்கப்புறம் இவரும் எம்ஜிஆர் மாதிரி நினச்சின்னு போய்க்கிறாப்புல, கதவை தட்டிக்கிறாப்புல. கட்சி ஆஃபீஸ் தானே பனையூர், கட்சி ஆஃபீஸ் எங்கே இருக்குது அவங்களுக்கு? பனையூரில் அவரோட கதவை திறந்துருக்கோம். கதவை திறந்துருக்குமா? இல்லை, மூடி இருக்கும். கதவை தட்டினோன்னே கியா விஜய், கியா விஜய், விஜய் பார்க்கணும், நெய் ஜாவ் செங்கோட்டையன் இருந்துட்டு போ. நமக்கு நாடா இது கொண்டாத புஷியான் ஃபோனு. ஆனால் பனையூர் வந்தீங்களா? ஆமாம். அப்படிலாம் வராதிங்கண்ணா. பொதுச் செயலாளர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அப்படிலாம் வராதிங்கண்ணா, நாங்கள் கூப்பிட்டா வாங்கண்ணா. தலைவர் கூப்பிடுவாருண்ணா, தேவைன்னா தலைவர் கூப்பிடுவார். தலைவர் போய் தொந்தரலாம் பண்ணாதீங்க. தமிழக நலனுக்காக அவர் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு என்ன சந்தேகம், தலைவர் இருக்காரோ இல்லையோ, புஷி நம்மள்ட்ட ஓட்டுறாரு.
தலைவர் அவனை கேட்டப்போ கியா நெய்யின்ட்டான். டேய் நெய்னா என்னடா அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். ஓ அப்போ தலைவர் பனையூரில் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? அதிகாரம் மோதல். பட்டினப்பாக்கத்தில் போய் தலைவரை பார்த்துருவோம். இந்த புஷி இந்த வேலைலாம் பண்ணுறான்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு உரா வண்டியை பட்டினப்பாக்கத்துக்கு. பட்டினப்பாக்கத்தில் போய் அப்படி இறங்கும் போது ஃபோனு, ஹலோ அண்ணா பட்டினப்பாக்கமா வந்திருக்கீங்க? அவன் யார்? புஷிண்ணே. ஓ சொல்லுங்கள். ஆமாம் கட்சி விரோத நடவடிக்கை ஈடுபடுறீங்களண்ணே. கட்சி விரோத நடவடிக்கையா? ஆமாண்ணே இப்போ தான் சொன்னேன், ஃபோன் வரும் வந்தால் வாங்க இல்லாட்டி அங்கேயே இருங்கண்ணே. அப்புறம் பட்டினப்பாக்கத்துக்கு வந்துக்கிறீங்க? போங்கண்ணே. என்னண்ணே நீங்கள் போங்கண்ணே கிளம்பு போங்கண்ணே. கடைசியாக எப்போ பார்க்குறாரு? நேற்று பார்க்குறாரு. அப்போ அவர் எம்ஜிஆரை பார்த்த மாதிரி தானே இருக்கும். இல்லை, திரு புசி ஆனந்த் அவர்கள் முன்னாடி ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, இனி செங்கோட்டையன் ரூட்டில் தான் விஜய் பயணிப்பார்ன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ஆனால் அவருக்கு இவ்வளவு நெருக்கடிகள் இருக்குமா? நான் அப்போவே சொன்னேன், அதை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இவர் ஆப்பு வைக்க ரெடி ஆகிட்டாரு. அண்ணன் மாதிரி யாருமே கிடையாது, அண்ணன் தான் எல்லாம்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்படி இப்படின்னா முடிஞ்சிச்சு. அப்படி தான் முடிச்சு விட்டாங்க. இவர் சொல்லியிருப்பார் ஆதவ், என்னண்ணே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, போங்கண்ணே எங்களுக்கு அதுதான் கதி. எப்போவாவது நான் போய் பார்த்தா தான் உண்டு. நீயாவது எப்போவாது பார்க்குறியப்பா, எனக்கு அது கூட இல்லையா? நீங்கள் என்னண்ணே உங்கள்கிட்ட பேசுறது அவருக்கு என்ன ஆகுது? பயப்படுறாருண்ணே உங்களை பார்த்து. எம்ஜிஆர் கூட வந்தீங்க, ஜெயலலிதா கூட வந்தீங்கன்னு எங்கே ஏதாவது அரசியல் பேசுவீங்களோன்னு பயமாகுது போல் அவருக்கு. நாங்களாம் அவர் காலத்து ஆளுங்கன்றனால பார்க்குறாரு போல் அப்படின்னு. அதனால் இது எம்ஜிஆரா? எம்ஜிஆர் எப்படி தெரியுமா? காலையில் ராமாவரத்தில் கிளம்புறாருன்னா வாசலில் காலையிலேயே ஒரு 200 பேர் பொதுமக்கள் நிற்பாங்க. அப்படி ஒரு போய் சாப்பிட்டு அப்படி ஐயா இந்த மாவட்டத்தில் வர்றோம், சாப்பாட்டுக்கே வழியில் அந்த இது எழுதி கொடுப்பாங்க. அங்கே அவங்க உதவியாளர் எழுதிக்குவாங்க. அவங்களுக்கு பணம் மணி ஆர்டரில் போயிடும். இது இல்லாமல் கட்சிக்காரங்க, சினிமா துறையை சேர்ந்தவங்க எம்ஜிஆர் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டு, இதில் நொடிஞ்சு போனவங்களாம் வருவான்ல, சாப்பிட்டு போப்பா நான் பார்த்துக்கிறேன்னு உதவியாளர்கிட்ட நான் பாரு அப்படின்ட்டு. அதை விட அவங்க எதிர்பார்க்காத விட உதவி அதிகமாக போகும். இது பலரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கும் பாருங்கள், யூடியூப்லேருந்து பலதில் இருக்குது. இல்லை, தமிழ்நாட்டில் 8வது வல்லன்னு போடப்பட்டவர் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்கப்புறம் நேராக கட்சி ஆஃபீஸ் போவார். அங்கே எல்லாம் யங்ஸ்டர்ஸு, யார்? ஜெயக்குமார், கேகேஎஸ் சார், இந்த செங்கோட்டையன், இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. எல்லாருக்கூடையும் நல்லா பேசுவார். கட்சி தலைவர் வருவாங்க, மற்ற கட்சி தலைவர், பத்திரிகையாளர் வருவாங்க, பேசுவார், எல்லாம் பண்ணுவார். பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருக்காரு. ஆமாம், பத்திரிகையாளர்கிட்ட பேசிக்கிறார். அன்றைக்கி ஒருத்தன் போடுறான் டிவியில், திடீரென பத்திரிகையாளர்களை மீட் பண்ண விஜய். எனக்கு என்னடா நம்ம எப்படா மிஸ் பண்ணோம் இதுன்ட்டு டக்குன்னு அதை பார்த்தா காரில் ஏறது முன்னாடி இறங்கி அவ்வளோதான், டேய் இதைத்தான் நான் பத்திரிகையாளர்களை சந்தித்தாருன்னு போடுறீங்க. அப்போ அவர் உக்காந்துட்டு என்னங்க நடக்குது, என்ன சொல்கிறார் கலைஞர், நான் இது சார் இந்த மாதிரி இது அதுன்னு. அது முடிஞ்சோடனே வர்றவங்களோட மத்தியானம் சாப்பாடாங்க. அதுக்கப்புறம் சத்யா ஸ்டூடியோ போகிறாரு வச்சுக்கோங்க. அங்கே ஷூட்டிங் போவார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோரையும் சந்திப்பாரெல்லாம். இது முடித்த உடனே இவர் கட்சி தலைவராகி பிரச்சாரம் போனார். அந்த அளவுக்கு இது ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டார். இங்கே பார்ப்பார், அங்கே பார்ப்பார், அதே ரொட்டீனு ப்ளஸ் கூடுதலாக தலைமைச் செயலகத்தில் இவரை பார்க்கலாம், எல்லோரும் போய் பார்க்கலாம். இறங்கி மக்கள்கிட்ட மனு வாங்கிட்டு தான் உள்ளே போவார். அதே ஜெயலலிதா ஃபாலோ பண்ணாங்க. இங்கே எங்கே எம்ஜிஆர் விஜய் கிட்ட நெருங்கி வராரு சொல்லுங்கள்? இல்லை, இவ்வளவு பெரிய ஏகோபித்த வரவேற்பு மக்கள்கிட்ட எம்ஜிஆர் அவர்கள்ட்ட தான் இருந்துதான். மக்கள் நல கூட்டணி இருந்துச்சுல, மக்கள் நல கூட்டணி 2016 நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அந்த விஷுவல் எடுத்து பாருங்கள். இவர் திருமாவளவன்லாம் பேசுவார். கூட்டத்தை பாருங்கள், 5% கூட அவங்க ஓட்டு வாங்கலை, 5 6 தான் வாங்கினாங்க. 6% 6% சட்டசபை 0. கூட்டத்தை பாருங்கள், அலைக்கடல்னு இருக்கும். விஜயகாந்த் கூட்டின கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? 2006-7 அந்த மாதிரி கூட்டம். கலைஞரே கூட்டம் தான் வர்றீங்கயா, நல்லா ஓட்டு தான் ஏன் போட மாட்டேங்கிறீங்க? இதுதாங்க இது. சிரஞ்சீவிக்கு கூட அது கூட்டமா? 33 எம்எல்ஏ ஜெயிச்சார். அப்புறம் என்னாச்சு? இதே மாதிரி டீமு கொண்டு போய் காங்கிரஸில் சேர்த்தாரு, அதோட முடிஞ்சுது கதை. இப்போ இவரை இதே வேலை தான் பண்ணுவாங்க. எப்படியா கொண்டு போய் காங்கிரஸில் சேர்க்க பார்ப்பாங்க, இல்லை வேறு எதாவது பண்ண பார்ப்பாங்க. இவர் எடுப்பார் கைப்பிள்ளை. விஜய் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை, லீடு வேணால் போட்டுக்குங்க. ஏன்னா யதார்த்தம் என்னன்னு அவருக்கு தெரியல. திடீர்னு அண்ணா 34% வந்துச்சுண்ணே அப்படின்னு தங்கம் வர மாதிரி இன்னொருத்தர் ஓடியாரு. அண்ணா 40%. அதான் சொல்ல வரேன். அண்ணா தப்பாக சொல்கிறாருண்ணா, 40 வந்துச்சுண்ணே அப்படின்னு. அப்போ இதை நம்புகிறார். எப்படி வந்தது, ஏது வந்ததுங்க, வா எப்படி 40 எங்கே போய் எடுத்த? இல்லைண்ணா நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னால் சந்தோஷப்படுன்னு அண்ணா வெளியே இருந்து சொல்ல சொன்னாப்புல, கூப்பிட்றாண்ணா உள்ள. என்ன புசி என்னவா சொல்கிறியா அப்படின்னு. இல்லைண்ணா அண்ணனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நான் போய்கிட்டு இருக்கப்போ ஒரு இவர் சொன்னாப்புல டீ கடையில், எங்கே எடுத்தீங்க, என்ன சாம்பிள்,
இன்னொன்று தெரியுமா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இவரை போட்டுச்சுன்னு ஒரு நியூஸ் இவங்கள கிளப்பி நியூஸ் விட்டாங்க. போட்டாங்க, அது ஃபேக் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அடிச்சு போகிறோம் கொன்றும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மறுப்பு போட்டாங்க. மறுப்பு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் எடுத்து இவங்க எதெல்லாம் ஃபேக் நியூஸாக போட்டிருக்காங்கன்னு இந்த மாதிரி பயங்கரமாக போட்டிருக்காங்க. எல்லாமே ஃபேக் நியூஸ்னு எடுத்து ஆதாரத்தோட ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பாவம் அந்த இளைஞர்கள் பாவம் வேலை வெட்டி இல்லாமல் இல்லை வேலை செஞ்சுக்கின்னு ஏதோ துட்டை சம்பாதிக்கணும் கொடுத்துன்னு சுற்றின்னு அவன் எல்லாத்தையும் இந்த மாதிரி 40% 50% ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. எப்படி வரும் 40%ன்றதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இளைஞர்கள்ன்றாங்க, இளைஞர்கள் எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்க. எல்லா கட்சிக்கும் எல்லாருமே ஓட்டு போடுறவங்களா இருப்பாங்கல்ல. ரெண்டாவது நேத்திக்கு புசி ஆனந்த் பேசும்போதுமே என்ன சொல்றாரு, தலைவரோட முகம்தான் பிராண்டு அப்படின்னு அது திரும்ப அவர் சொல்றாரு. அவர் முகத்தை காட்டினால் போதும். எம்ஜிஆர் அவர் முகத்தை காட்டினா 30,000 ஓட்டு வருது அண்ணா சொன்னாரு. அதே மாதிரி தான் இப்போ இவர் சொல்றாரு, இந்த அண்ணாக்கு அவர் முகத்தை காட்டினா போதும். எம்ஜிஆர் முகத்தை காட்டினது 30,000 ஓட்டுனா எம்ஜிஆரை நம்பினாங்க. நல்ல மனுஷன், உதவி பண்ணுவார், ஏழை பங்காளர். இன்னொன்று திமுகவோட சேர்ந்து இருந்தார் அவர். அதை நல்லா கவனிக்கணும். ஒரு பேர் இயக்கத்தில் அவர் ஒரு பெரிய ஆள். அப்போ அந்த ஒரு பார்வையோடு தான் பார்த்தாங்க ஜனங்க. காங்கிரஸ் எதிர்த்து இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க, ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர பார்க்குறாங்க. அதில் எம்ஜிஆர் இருக்கார், நல்ல மனுஷன். சினிமாலாம் பார்த்தீங்கன்னா கெட்டவர்களை அழிப்பார், நல்லதே சொல்லுவார். பாட்டில் கூட சரக்கு அடிக்க மாட்டார், சிகரெட்டு பிடிக்க மாட்டார், பெண்களை தெய்வமாக மதிப்பார், அம்மாவை அப்படி மதிப்பார். இது எல்லாம் தான் அவருக்கு இமேஜ். சினிமாவில் உதவி பண்ணுவார் துட்டு கொடுத்து. சினிமாக்காக பண்ணலையா, நிஜமாவே அப்படி தான்யா அப்படின்னு. எம்ஜிஆர் சாவ மாட்டார் ரொம்ப பேர் நினச்சிருந்தான் தெரியுமா. இன்றைக்கும் பல பேர் வந்து எம்ஜிஆருக்கு தான் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கும் ரொம்ப பேர். ஏன்னா அது வந்து ஒரு இமேஜ், அந்த அளவுக்கு ஒரு இது. இப்போ தான் ஒரு இது நண்பர் அனுப்பிச்சிருந்தார். ஒருத்தரை பிரபலத்தை நேசிக்கிறவன் எப்படி எப்படிலாம் அந்த கட்டத்தை கடப்பாங்க. முதல் கட்டம்னா பிரபலத்தை நேசிப்பாங்க, விரும்புவாங்க. ரெண்டாவது கட்டம் அவங்களுக்காக பணம் செலவழிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் பண்ணுவாங்க, தன் வேலையை விட்டுட்டு கூட பண்ணுவாங்க. எது 100 டிக்கெட்டு 1500 வாங்குறது. மூணாவது நிலை அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க, அவருக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருப்பாங்க. இதில் எங்கேயாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா 4வது நிலை மிகவும் சோர்ந்து போய் ரொம்ப தற்கொலை முடிவு வரைக்கும் போவாங்க அப்படின்னு. இதில் ரொம்ப போயிட்டு அந்த தலைவர் இறந்து போனால் தீ குளிக்கிறவங்களாம் இருப்பாங்கள்ல, அந்த நிலை. இதை வந்து ஒரு சைக்காலஜியில் ஒருத்தர் எனக்கு போட்டிருந்தார். நான் சொன்னேன் 2026 தேர்தலுக்கு பிறகு ரொம்ப பேருக்கு இந்த நிலைமை நடக்கும் அப்படின்னு. அது வந்து எல்லாத்துலேயுமே ஒரு இமேஜ் இருக்கும். எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டிஎம்கே விட்டு வெளியே வந்தப்போ டிஎம்கே கடுமையாக எதிர்த்தார். டெய்லி பேசினார், பொதுக்கூட்டங்களில் பேசினார். திமுக அவ்வளோ தொல்லை கொடுத்தப்போ எதிர்த்துலாம் நின்னார். நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேச மாட்டேங்கிறீங்களே. எல்லாரும் வந்து முட்டு கொடுக்குறாங்க. சார் அவர் தான் பேசினாரா சார், என்னது திமுக அவர் தீய சக்தின்னு சொன்னாரா சார், வேற அவர் வந்து பேசுவார், வேறு என்னங்க பேசினார். இல்லை சரி, ஆதவ அர்ஜுன் என்ன பேசினார், உதயநிதியை திட்டினாருங்க, அவருக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான். வேறு யாராவது பேசினாரா, மாப்பிள்ளையை திட்டினாரா சார், அது எப்படி சார் திட்டுவார், அவர் நண்பர். சரி வேறு என்ன பேசினார், திருமாவளவன் திட்டினார். ஓ அண்ணனே திட்டாரா, ஆமாம் சார், ஒன்றுமே இல்லை 20 பேர் தான் அவங்க கூட இருக்கிறாங்கன்ட்டார் சார். இல்லை இன்னைக்கு காலையில் என்ன பண்ணார், உடனே மன்னிப்பு கேட்குறாரு சார், நான் அப்படி பேசலன்றாரு, ஆனால் வீடியோவில் அப்படி தான் சார் பேசிக்கிறாரு. வேறு என்ன சொன்னார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் இருக்கிறேன்றாரு. தூய்மை பணியாளர்கள் என்ன பண்ணார் சார், ஒன்றுமே பண்ணல சார். வேறு இவர் என்ன பேசினார் சார், சிடி நிர்மல்குமார் சார் 40% சொல்லிட்டார் சார். எதை வச்சு சொன்னார் சார், மொதல் நாள் இவர் 34ன்னு சொன்னார் சார் செங்கோட்டையன், அதனால் ஒரு 6 கூட்டினார் சார், 2 நாளில் 6%. கம்யூனிஸ்ட் கட்சி 1925லேருந்து 2025 வரைக்கும் 100 வருஷமாக போராடினுக்கிறான், 2% வரமாட்டேங்குது. சீமா உட்காந்து தலையில் தண்ணி குடிச்சு என்னென்னவோ பேசுகிறாரு, 10 வருஷத்தில் 8% தான். இவங்க 4 நாளில் 4%ங்க கூடுதுங்க. எவ்வளோ உலக அதிசயம் இல்லை. இன்னும் அடுத்த மாதம் 5% வருதாமே, அதுக்கு அடுத்த மாதம் இன்னொரு 5% தான். எலெக்ஷன் வந்துடும். தேர்தலில் வந்து 55% தான். எல்லாரும் காலி, ஆள் காலி. வேட்பாளர் யாருப்பா அதுதான் தெரியாது. புஷியானந்த் தான் இனிமேல் செலக்ட் பண்ணுவார். இதுதான் நிலைமை. அதனால் இவர்களுக்கு ஒரு தெளிவான இதுவே கிடையாது. உதவி செய்த அதிமுகவையும் பாஜகவையும் கையை கடிச்சு வச்சுட்டாரு, சோறு போட்ட கையை கடிச்சு வச்சுட்டார். நேற்று என்ன சொன்னார்னு சொன்னீங்க, அழுத்தமா, யாருக்கிட்ட அழுத்தம் கொடுத்தா அதுக்கு பணிஞ்சு போகிற ஆளானா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் ஓடுனீங்க கரூரில் நின்று பேச வேண்டியதானே, அதுக்கு பேர் தான் அழுத்தம். கரூரில் என்ன பண்ணாங்க, பிரச்சனை நடந்தோன்னா எல்லாரும் களத்தில் இறங்கினாங்களா, திமுக எப்படி இறங்குச்சு பார்த்தீங்களா, அதான் திமுக. கட்டா 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 கட்டான்னு இறங்கி முதல்வர் அவர் கண்டிஷனை ஃபாலோ பண்ண, ஒருத்தர் அழுவது, இன்னொருத்தர் இப்படி நிற்கிறதும், முதல்வர் வந்து 2 மணிக்கு பேட்டி கொடுக்குறதும், காலைல 4 மணிக்கு வந்து அவர் துணை முதல்வர் பேட்டி ஆச்சா பூச்சா ஆய்வு பாவி கொண்டானே 41 பேர். இவர் நான் கொல்லன்னு ஓடினாரா இல்லையா, அதுக்குன்னு அர்த்தம். இந்த ஒரு படத்தில் கவுண்டமணியும் சத்யராஜும் ஒரு வீட்டில் இருப்பாங்க, சத்யராஜுக்கு பொம்பளை வேஷம் போட்டு இருப்பாப்புல. ஆமாம், 2 பேரும் இது பண்ணுறத வீட்டுக்காரர் பார்த்துருவாப்புல, வென்றாடி மூர்த்தி பார்த்துட்டான்னு பார்க்கலன்னு அவர் வென்றாடி மூர்த்தி. அந்த மாதிரி நான் கொல்ல கொண்டுட்டான் ஓடனியா, அதுக்கு பேர் தான் அழுத்தம்.
அந்த அழுத்தத்தை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீர்கள் அப்படின்றத தமிழகமே பார்த்துச்சு. என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் இங்கே இது பண்ணும் பொழுது திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க, ஒரு டைம் இருக்கும், எல்லா சேனல்லாம் ஏதாவது பார்த்துருப்பீங்க, உயிரிழப்பு பெருகிட்டே போகுது. அப்போ அங்கே இறங்கணுன்னா பத்திரிகையாளர்கிட்ட நீங்கள் பேசணுமா வேணாவா? பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க, குனிஞ்ச தலையோட வேகமாக பேசணுமா வேணாவா? ஏய் யாருக்கிட்ட சொன்னீங்கல்ல, அப்போ அங்கே போய் என்ன சொல்லணும், என்னங்க எவ்வளோ பெரிய வேதனையான நிகழ்வு, இந்த அரசுக்கு மக்கள் மேலே அக்கறை இருக்கா இல்லையாங்க? ஒரு பொதுக்கூட்டத்துக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் கூட தெரியலையேங்க. என் குடும்பத்தில் 41 பேர் செத்து போயிருக்காங்க. மனசு உடஞ்சி போகிறேன். இப்போ என்னால் பேசுகிற மனநிலையில் இல்லை. நாளைக்கு நான் உங்கள்கிட்ட விரிவாக பேசுகிறேன். இது இது எவ்வளோ நேரம் ஆச்சு, எவ்வளோ நேரம் ஆக போகுது? 30 செகண்ட். அதுக்கப்புறம் அவன் என்ன வேணால் கத்திக்கிட்டோம். ஆனால் நீங்கள் பதிவு பண்ணிட்டு போயிடுறீங்கல்ல, அந்த தைரியம் இருந்துச்சா? இல்லை உங்கள் நிர்வாகிகளுக்கு இருந்துச்சா? எல்லாரும் ஊர் எல்லையில் வந்து நின்றுக்கிறாங்க. தலைவரை நீங்கள் கிளம்புங்க, எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்க, போ, நீங்கள் எல்லாம் பத்திரமா இருங்கப்பா. தலைவர் நான் பார்த்துக்கிறேன் தலைவர், போங்க தலைவர். போனவுடனே புஷி, ஆதவ், நிர்மல் பார்த்துக்குங்க, நான் வரேன் அப்படின்ட்டு அவர், ஆதவ், நிர்மல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க, நான் வரேன், நிர்மல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஏன்னா யாரையுமே காணோம், நான் மட்டும்தான் இருக்கேனா, சரி நம்மளே பார்த்துக்குவோம். இதான் நடந்தது. நான் ஜோகா சொல்கிறேன், ஆக்சுவலாக தான் நடந்தது. இவங்களை அனுப்பிச்சி வச்சுட்டு ஒருத்தர் நாமக்கல் ஓடிப்பிட்டார். அவர் பெரிய புத்திசாலியாம். அவர் செல்லை மாவட்ட செல்லிட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டு வேறு ஃபோன்லேருந்து இந்த செல்லுக்கு ஃபோன் பண்ணுவாராம். போலீஸ் அதை எடுக்க தெரியாதா? இவர் நாமக்கல்ல இருக்காருன்னு தெரியும், எது கைது பண்ணணும்னு விட்டு வச்சுருந்தாங்க. இன்னொருத்தர் டெல்லிக்கு போயிட்டார். எது கேட்டால் நான் வந்து துக்கத்தை தாங்க முடியாமல் நாங்கள் போய் பேட்மிண்டன் தானே ஏதோ ஒரு இதுக்கு போய் கலந்துக்கிட்டு என் துக்கத்தை ஆற்றுவீர் ஆனால் அவர் போயிட்டார். இன்னொருத்தர் மதுரைக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டார். இதான் நடந்தது. வெங்கட்ராமன் மட்டும் இவர் கூட இருக்கிறாரு. அப்போ நீங்கள் அழுத்தத்தை எப்படி எதிர்கொண்டீங்கன்னு நாங்கள் பார்க்கல. 3 நாள் பொறுத்து அஸ்கி வாய்ஸில் பேசுனீங்களா இல்லையா? சிஎம் சார் எப்படி சிஎம் சார் இந்த இவ்வளோ தோணிலாம் கிடையாது. நான் சொல்லுங்கள், அவர் எப்படி தோணியில் பேசினார்? சிஎம் சார் இவ்வளோ கூட கிடையாது. இன்னும் ரொம்ப ஆட்டிடியூட் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் குறைங்க. சிஎம் சார் என்ன வேணால் பண்ணீங்க சார், என்னுடைய இதை விட்டுருங்க சார். அங்கே மேடையில் அங்கல் இதைத்தான் நாங்கள் அழுத்தன்றோம், அழுத்தத்தை எதிர்கொள்வதுன்றோம். நடத்துனீங்களா? அடுத்து என்ன பண்ணீங்க? நேராக பேச்சுவார்த்தை கூப்பிட்டீங்க. சார் சிபிஐ விசாரணை வாங்கி கொடுங்க சார், ஸ்டேட் போலீஸை போட்டு ஆணையன்றாங்க, அதிகாரிங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா என்னை கொண்டு போய் உள்ள தீகார் ஜெயிலில் வச்சுருவாங்க போல். இந்த பக்கம் கோர்ட்டு வந்து ஒரு எஸ்ஐடி போடுது, அதுக்கு ஒரு 3 அதிகாரிகள், உடனே அவங்க சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பக்குனுக்குது. ஏதாவது பண்ணுங்கள் சார், ஏதாவது நாங்கள் பண்ணுறோம், நீங்களும் ஏதாவது பண்ணணும்ல சார். பண்ணலாம் சார், பேசிக்கலாம் சார். பார்த்தீங்களா உங்கள் கட்சி இருக்கிற நிலைமைக்கு முடியல. ஆமாம் சார், இப்போ தான் சார் தெரியுது, என்ன பண்ணலாம், கூட்டணி வச்சுக்கலாம் சார், பேசலாம் சார். 3 சுற்று போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட சிபிஐ விசாரணை வருது, உங்களை அன்னைக்கே காப்பாற்றுறாங்க காலையிலேயே. நீங்கள் அதை கூட விட்டுருங்க. இல்லை, குறைந்தபட்சம் நான் என்ன கேட்குறேன், ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு கட்சி தலைவர் ஒருத்தர் நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும்ல. ஆமாம். இப்போ அந்த சம்பவத்துலையுமே எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கல. ராகுல் காந்தி ரொம்ப பகிரங்கமாக அவரோட எக்ஸ்தலத்தில் பதிவிட்டார், ஜனநாயகன் திரைப்படத்துக்கு வந்து இந்த அழுத்தத்தை கொடுக்குதுன்னு. அதுக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கல. இது எப்படி? நீங்கள் அதை தாண்டி இன்னொன்று சொல்லுங்கள், இறந்து போனவனுக்கு எதாவது பண்ணாங்களா? உடனே 41 பேருக்குன்னு சொல்லாதீங்க. நான் கேட்குறது விக்கிரவாண்டியிலேருந்து அங்கே 5 பேர் சஜி மறைவு வரைக்கும் யாருக்காக எதாவது பண்ணீங்களா? சஜி உங்களுடைய 25 ஆண்டு கால நண்பர், கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், திருநெல்வேலி மன்றத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேலே வேலை செஞ்சவர். இங்கே சென்னை வரும்பொழுது மாரடைப்பாளையம் அதில் இறந்துடுறாரு. இங்கே புஷி மட்டும் போய் பார்க்குறாரு. இவர் போல் இறுதிச் சடங்கில் புஷி கலந்துக்கிறாரு. அதோடு அவ்வளோதான். ஏதாவது உதவி பண்ணிங்களா? உங்களுக்காக உழைச்ச சஜியுடைய படத்தை திறந்து வைக்கணுமா வேணாவா? மதுரையில் மாநாடு நடக்குது, அவர் இறந்து ஒரு 2-3 மாதத்தில் நடக்குது. படத்திருப்பலாம் நடத்தணுமா வேணாவா? சரி, அது கூட வேணாம். அதுக்கு முன்னாடியே படம் திறந்து அந்த ஊரில் விஜய் இப்போ கலந்துட்டா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த குடும்பத்தில் 2 குழந்தைங்க, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிதி உதவி பண்ணுமா வேணாவா? அவங்களுக்காக தானே உழைச்சாரு. இதுதான் இவங்க. இல்லை எம்ஜிஆர் எப்படி இது நல்லா இதில் முகம் தெரியாதவங்க கூட எம்ஜிஆர்ட்ட வந்து உதவி வாங்கிட்டு போவான். கூடிய 25 வருஷம் ட்ராவல் பண்ணோன்னே கண்டுக்கல. இதில் எம்ஜிஆர். இதுதான் இவங்க நிலைமை. இந்த பக்கம் இப்படி இருக்கும்போது என்டிஏ கூட்டணி வந்து வெற்றிகரமாக அவங்க வந்து மேடை அமைத்து மதுராந்தகத்தில் எல்லாருமே என்டிஏ கூட்டணி அமையாதுங்கிற ஒரு கனவுல திமுக தரப்புலேருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. டிடிவி வரவே மாட்டாருன்னாங்க. டிடிவி இணைஞ்சிருக்கிறாரு. ஒரு வலிமையான கூட்டணியாக மீண்டும் என்டிஏ கூட்டணி உருவாயிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவர்கள் இல்லாத அதிமுக தென் மாவட்டத்தில் ஒன்றுமே இல்லை. பூட்ட கேஸ் அப்படின்னு ஒரு நரேட்டிவை இவங்க செட் பண்ணாங்க. இவங்களுக்கு என்ன என்னன்னா, டிடிவி இவங்கெல்லாம் சேர மாட்டாங்க, அதனால் இந்த நரேட்டிவை பெருசாகிட்டோன்னா ஏடிஎம்கே உண்மையிலே பலகீனம் போல் நினைப்பாங்கன்னு.
அவர் பொருளை எடுத்து அவங்கள போட்டாங்க. இவங்க டிடிவியை கொண்டு வந்து உள்ளே சேர்த்துட்டாங்க. சேர்த்த உடனே அன்னைக்கு அந்த ஒரு நாள் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? இல்லை, எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் வந்து மேலோங்கிருச்சு. வெளியில் பொதுமக்கள் மத்தியிலும் அதிமுக ஸ்ட்ராங் ஆயிடுச்சுப்பா. ஆ, ஏன் இந்த எண்ணம் வருது? நீங்கள் தானே நரேட்டிவ் செட் பண்ணீங்க. வரமாட்டாரு அப்படின்னு. வந்துட்டோன்னே அந்த நரேட்டிவில் ஏற்றுக்கிட்ட மக்கள் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுப்பா. ஓபிஎஸ் வந்துடுவார், சசிகலா அப்படியே வாய்ஸ் கொடுத்துருவாங்க. நான் இப்போ அதிமுக செம்ம ஸ்ட்ராங்குப்பா. இப்போ வந்துச்சா அந்த எண்ணம். இன்னொன்று இவர்கள் சொன்னது பிஜேபி என்டிஏக்குள்ளே அடிச்சுக்குவாங்க, அதிமுக அடிச்சுக்குவாங்கன்ற மாதிரி. அங்கே எதுவுமே நடக்கல. பேச்சுவார்த்தை நான் டிடிவிட்ட பேச போகிறேன், பேசுங்க, பேசி ஏதாவது முடிவெடுங்க, எடுத்துகிட்டு நல்லா நடந்தால் நல்லது தான், போங்க. இப்படி தானே போச்சு. இல்லை எங்கள் கட்சி உள்விவகாரத்தில் தலையிடுறாரு அமித்ஷா அப்படின்னு ஏதாவது அறிக்கை விட்டாங்களா? சுமூகமாக போயிடுச்சா? அண்ணா தம்பி நாளை நமதே எல்லாம் நடந்துச்சா? யாருமே எதிர்பார்க்காது, நானே எதிர்பார்க்கல. ஏதோ மூடையில் அந்த ஓரத்தில் ஒரு உட்காந்துருப்பாரு, எடப்பாடி இங்கே ஒரு வேண்டா வெறுப்பா நிகழ்வாக தான் இருக்கும்னு பார்த்தா நாளை நமதே படத்தை பார்த்த மாதிரி இருந்தது. நாகராஜன் வீடு எங்கும் ஓர் வழி வந்த அந்த மாதிரி. அப்போ அடுத்து இன்னொரு தம்பிக்கிறார்ல நாளை நமதில் ஓபிஎஸ், அவர் வேற வரணும், எல்லாம் நடக்கும். அந்நியார் தான் இன்னும் யார் வெயிட்டாக கவனிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஓப்பனாக சொல்லுவாங்க. ஓப்பனாக பப்ளிக் அவங்க வியாபாரத்தை ஓப்பனாகவும் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட வியாபாரம் பண்ணுற மாதிரி தானே. கேட்டால் நாங்கள் சிறிய கட்சிகள், நாங்கள் பிழைக்கக்கூடாதா? அது பிழைங்க. ஒரு கட்சி பிழைக்கிறதும் நீடிக்கிறதும் அந்த கட்சி அந்தந்த சூழ்நிலையில் இருக்கிற அரசியலை சரியாக கையாள்வது தான். நீங்கள் 2019 டிஎம்கேல போயிருந்தீங்கன்னா 2 எம்பி நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கட்சி அங்கீகாரம் வந்துருக்கும். 2021 டிஎம்கேயோட இருந்தீங்கன்னா ஒரு 6 எம்எல்ஏ கிடச்சிருப்பாங்க, அட்லீஸ்ட் 4ஆவது கிடச்சிருப்பாங்க. அன்றைக்கி அங்கே ஒதுக்கி விட்டு இங்கே வந்தீங்க. இன்றைக்கி ஜெயிக்கிற நிலைமையில் என்டிஏ கூட்டணி இருக்கும்போது திமுகவுக்கு போனீங்க வச்சுக்கிங்க, அந்நியாரை அதோட 0.5 அழிச்சிட வேண்டியதான் ரப்பர் போட்டு. அதனால் நல்ல முடிவை அவங்க எடுப்பாங்க, நம்புவோம். டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க, விஜய் அவர்கள் எங்களோட கொள்கை தலைவரை தான் எடுத்துக்கிட்டு அவர் எங்களே விமர்சிக்கிறாரு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு காட்டமான விமர்சனத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க. அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இதுதான் எத்தனை ஸ்பீக்கர் முன்ன எடப்பாடி மட்டும் தனியாக கத்தியிருந்தார். அண்ணாமலையை கூப்பிட்டு ஆர்டர் போட்டாங்க. அண்ணாமலை ஒரு பக்கம் அடிக்கிறாப்புல, நயினார் ஒரு பக்கம். இப்போ டிடிவி அடிலாம் எப்படி இருக்கும் தெரியும்ல, சிரிச்சுட்டே. தேர்தல் நெருக்கத்தில் அவங்க சசிகலாவும் வாய்ஸ் கொடுத்து கேட்பாங்க, அவங்களாம் வாய்ஸ் கொடுப்பாங்க. அப்போ இது இந்த மாதிரி அடிலாம் ஒன்று தான் ஆகும். அந்நியார் வந்துட்டாங்க வச்சுங்க, ஐயோ சொல்லவே தேவை. அதனால் அவங்க எங்கே போனாலுமே இப்போ அவர் அடி பாவராக அடிப்பாங்க. அதெல்லாம் காவலே போனாலுமே அவர் அடிப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற இதுதான். இத்தனை குடும்ப தலைவிங்க, அவங்க அரசியல்வாதிலாம் கிடையாது. விஜயகாந்த் அரசியல் வந்தபோது கூட வந்தவங்க, அப்புறம் அப்படியே கூட வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு பண்ணால் அரசியலை வச்சு வெளுக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்கள மாதிரி பாயிண்ட் யாரும் பேச முடியாது. அதே மாதிரி திருமதி சசிகலா மாதிரி நுணுக்க அரசியல் யாரும் பேச முடியாது. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க திமுக வந்து பேசியே வளர்ந்த இயக்கம். நீ பேசுறதுக்கு ஆள் இல்லை, வாடகைக்கு எடுக்கிறாங்க. ஏக்கா நம்மதி அது வெண்மதியா வான்மதியா? தீக்கால ஒரு அக்கா தீக்கால புதுசாக வந்த புரட்சியாளர். ஏக்கா டைம் இருக்குது இல்லை கொஞ்சம் பாருங்களேன். இல்லை அருள்மொழி இருந்தால் வர சொல்லுங்கள். சுபவீரபாண்டிய பழசா போயிட்டார், யார் இருக்கிறா? இப்படி தான் கூப்பிட்டு ஆள் எடுக்கிறாங்க. பத்திரிகையாளராக இருந்தால் பாருங்களேன். என்றாமல் அவர் தமிழில் சரியாக பேச மாட்டார், இவர் இருக்கார், அவரை கூப்பிடுங்க. இப்படி தான் இன்றைக்கி திமுகவில் பேசுறதுக்கு ஆளை பிடிச்சின்னுக்கிறாங்க. ஏங்க நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏன்பா இருக்கிற ஓட்டம் போகிறதுக்கா? சரி விடுங்க. அப்போ பொன்முடி உள்ளதும் போகிறதுக்கா? சரி ரைட்டு விடுங்க, அங்கேருந்து கூப்பிட்டுக்கோம். அப்படி தான் இங்கே யாரோ பேசுகிறாங்க. இப்போ எடப்பாடிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேட்டாஸ் அந்த கூட்டணியில். இப்போ அண்ணாமலை எடுத்துங்க, அவ்வளோ டேட்டாஸ். அப்படி ஆகிட்டாங்க ஒவ்வொருத்தரும். ஸோ இப்போ என்டிஏ கூட்டணி வந்து ஒரு வலிமையான கூட்டணியாக, திமுகவுக்கு சிம்ம சொப்பனமான ஒரு கூட்டணியாக இருக்குது. திரு விஜய் அவர்களுடைய இறுதி கேள்வியை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். விஜய் அவர்களுக்கு இன்னமுமே 2 மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. அவரோட முடிவு எதை நோக்கி நகரும், எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? முட்டு சந்தை நோக்கி நகரும், அவ்வளோதான். நேற்றே முடிவு பண்ணிட்டாங்க முட்டு சந்தைக்கு போகிறதுன்னு. ஏன்னா 234 தொகுதிக்கும் எம்எல்ஏ போடணும். இப்போவே சில கண்டிஷன்ஸு, ஏதோ டிராஃப்ட்டு பணம் அப்படின்லாம் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, இவர் சொல்கிற அந்த ஊழல் பணத்தை கொடுத்து வரவன் எப்படி வருவான் சார்? விருப்பம் ஆன்லைனில் ஆன்லைனில் எவனாவது அமெரிக்காலேருந்து போடுவான். விருப்பம் மனு கூப்பிட்றானு, அண்ணா அமெரிக்காவில் இருக்கிறேன் மட்டும் ஏன் நான் போட்டேன், சும்மா போர் அடிக்குதுன்னு போட்டேன் நான். அதனால் விருப்ப மனு கட்சி உறுப்பினரா இல்லையா அதெல்லாம் கணக்கு இல்லை, போட்டு இதுன்னு. என்னென்னா சில தொகுதிகள்லாம் மாவட்ட செயலர்லாம் ரொம்ப பரிதாபப்பட்டவங்க, தினக்கூலிகளாக வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி ஒரு கடை வச்சுருப்பாங்க. அவங்க இவங்க கேட்குற தொகையோ இல்லை அந்த செலவோ பண்ண முடியாது. இன்றைக்கி குறைத்து பார்த்தாலும் யதார்த்தம் என்னென்னா, ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபா செலவு பண்ணணும்.
திமுகலாம் வேறு லெவலில் இருக்காங்க, அதிமுக வேறு லெவலில் இருக்காங்க. அப்போ அவர்கள் ஈடு கொடுக்கணும்னா குறைந்தது 10 கோடி ரூபா ஒரு தொகுதி செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ண முடியலன்னா யாராவது தொழிலதிபர் கூட்டு வாப்பா அப்படின்னுவாங்க. அப்போ தொழிலதிபர் என்ன வந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனால் நியாயமாக நடப்பார்? அப்போ அந்த தொழிலதிபரை நீங்கள் போடணுன்னா என்ன பண்ணுறது? கட்சி உறுப்பினர் இருந்ததுன்னா ஆன்லைனில் போட்டிருப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போகும். இப்போ இவர்கள் எல்லோரும் தேர்தல் அரசியலை சந்திக்கும் பொழுது ஏடிஎம்கே டிஎம்கேவுடைய அரசியல் தேர்தலுக்கு எப்படி இருக்கும் தெரியும்ல. இவர்கள் வந்து புதியவர்கள். சேகர் பாபு அவர்கள் சொன்ன வார்த்தையில் சொல்லணும்னா பால்வாடி கட்சி. பால்வாடி கட்சி இந்த பெரிய 2 கட்சிகளோட எப்படி மோதும், பிஹெச்டி முடித்த கட்சிகள் எப்படி இதாகுன்றது போக போக தெரியும். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி. நன்றி.